சார் பட்ஜெட் முடிஞ்சிருச்சு. அ இந்த லாஸ்ட் 1 ஹார்ல அதோட ரியாக்ஷனும் ஆல்ரெடி மார்க்கெட்ல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் தென் ஆஸ் யூசுவல் நம்மளோட முதலீட்டுக்களம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்னு இருக்கிற கேள்விகள் எங்க மனசுலயும் இருக்கு. அந்த கேள்விகள தான் நாங்க இங்க உங்களுக்கு முன்னாடி வைக்க போறோம் இன்னைக்கு. சார் இப்போ பைபேக் ஷேர்ஸ்க்கு வந்து முன்னாடி வந்து டிவிடெண்ட் இன்கம் பேசிக்கலி வந்து இன்கம் ஸ்லாப்ல வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து கேபிட்டல் கெயின்ஸ்லயே இன்க்ளூட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இதனால ஒரு மிடில் கிளாஸ் இன்வெஸ்டருக்கு ஆர் ஒரு சராசரி இன்வெஸ்டருக்கு இது எப்படி ஹெல்ப்ஃபுல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பழைய பைபேக் டேக்ஸ் மிகவும் தவறானது. அது போட்டவங்க வந்து டாக்ஸேஷனை பற்றின சரியான அணுகுமுறையை கையாளலைன்னு நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னாக்கா, நான் அந்த ஷேரை வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் விற்றாலோ அல்லது வேறு ஏதாவது ஆஃப் மார்க்கெட் டிரான்சாக்ஷனில் விற்றா கூட நீங்கள் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் அப்ளை ஆகும்னு அதே பட்ஜெட்டில் வரி சட்டம் கொண்டு வரீங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னா, ப்ரைவேட்டாக விற்றாக்கா தனி டேக்ஸு, எக்ஸ்சேஞ்சில் விற்றா மட்டும்தான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் குறைவா இருக்கும்னு. அது எல்லாம் சமப்படுத்திட்டு, இல்ல நீங்க வந்து அந்த ஷேரை வந்து ஒரு தனிநபருக்கு வித்தீங்கன்னா, லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் அப்ளிகபிள். அதே கம்பெனிக்கு வித்தீங்கன்னா, திருப்பி உங்களுக்கு வந்து அத டிவிடெண்டா ட்ரீட் பண்ணி உங்க ஸ்லாப் ரேட்ல டாக்ஸ் கட்டணுங்கிறது மிகவும் தவறானது. ஏன் தவறானதுனாக்கா, பைபேக் என்பது நிறுவனம் வந்து முதலீட்டாளர்களுக்கு ஷேர் ஹோல்டர் வேல்யூவ அதிகரிக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம். இப்ப நான் கம்பெனி, என்னால போய் மார்க்கெட்ல ஷேர் வாங்க முடியாது. ஷேர் விலை ரொம்ப கீழ இருக்கு. என் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நான் சிக்னல் பண்ணணும். இல்லங்க, நம்ம கம்பெனி ஷேர் ரொம்ப மதிப்பு கம்மியா இருக்கு. இத விட அதிகமான மதிப்பு இருக்கணும்னு. அந்த ஒரு சிக்னல் தான் இந்த பைபேக். நம்ம பணத்த குடுக்குறோம். கம்பெனி பணத்த குடுத்து, ஷேர் ஹோல்டர் கிட்டயே திரும்ப குடுத்து, யாருக்கெல்லாம் இந்த மதிப்பு போதும்னு நெனைக்கிறீங்களோ, நீங்க தாராளமா இந்த மதிப்புல வித்துட்டு போலாம். நாங்க இந்த மதிப்பு சரின்னு சொல்லி உங்கள்ட்டருந்து வாங்கிக்கிறோம்னு கம்பெனி சிக்னல் பண்ணுது. அப்ப என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட்ல அந்த கம்பெனி மீது மரியாதை கொஞ்சம் கூடும். ஸோ, கம்பெனிக்கு தன்னுடைய சந்தை மதிப்பையும், மரியாதையும் நிலைநாட்டுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே மெக்கானிசம் பைபேக் தான். இப்ப அதுல போயிட்டு நீங்க வந்து ஒரு டாக்ஸேஷன ரொம்ப அதிகமாகவும், தவறாகவும் நீங்க போட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா அதுக்கு விளைவுகள் இருக்கு. ஸோ நெறைய கம்பெனிஸ் பைபேக்கே பண்ணல. அப்ப என்ன ஆகுது? ஷேர் விழும்போது அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால வந்து ரீட்டெயில் ஷேர் ஹோல்டர்ஸ் நெறைய பாதிக்கப்படுறாங்க. இப்ப அது சரி செய்யப்பட்டிருக்கு. இட்ஸ் எ வெல்கம் சேஞ்ச். இப்ப என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு மைக்ரோ கேப்ல பெரிய சரிவு வந்திருக்கு. 40% வரைக்கும் சரிவு வந்திருக்கு. இன்னும் மண்டே அன்னைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அடுத்த வாரத்துல ஸ்மால் கேப்லயும் சரிவு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏற்கனவே போன வாரம் ஒரு நாள் 5, 6% கீழ போச்சு. ஸோ இந்த சரிவு வரும்போது எந்த கம்பெனிஸினுடைய மதிப்பு ரொம்ப ஒரு தனிநபர் விக்கிறனாலயோ, ஒரு இன்ஸ்டிடியூஷன் விக்கிறனாலயோ சரியுதோ, அவங்க பைபேக் பண்ணலாம். பண்ணும்போது யாரெல்லாம் விக்க நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு கம்பெனியே ஓரளவுக்கு லிக்விடிட்டி குடுக்க போகுது. நிறுவன மதிப்பும் ஸ்டெபிலைஸ் ஆயிடும். ஸோ ஒரு வகையில இந்த பைபேக் அனவுன்ஸ்மென்ட் ரொம்ப முக்கியமா மைக்ரோ கேப், ஸ்மால் கேப்ல ஒரு ஸ்டெபிலிட்டிய கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். அது மிட் கேப்புக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடினமான காலகட்டத்தை நோக்கி போய்க்கிட்டு இருக்கும்போது, இது ஒரு டைம்லி மெஷர்ன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அந்த மாற்றமே வந்திருக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ரீசன்ட் செபி ஸ்டடி படி 90% ஆஃப் எஃப்ஒண்டோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே லூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்றைக்கி பட்ஜெட்டில் எஸ்டிடியை கொஞ்சம் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரீட்டைல் இன்வெஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவா, இல்லைனா எஃப்ஒண்டோவில் ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவா? இல்ல, அதாவது இன்னைக்கு பெருவாரியான முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல இருக்காங்க. அந்த இடத்துல நெறைய இழப்பு வருது. ஓகே. ஆ இப்போ எப்படி அவங்கள அந்த இடத்துலேருந்து விலக்குவதுன்றது கவர்மெண்ட்டுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கு. இந்த எஸ்டிடியை உயர்த்துவதன் மூலமாக அவங்க ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர் பண்ணாம இருப்பாங்களா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, சந்தேகம் தான். ஏன்னா, அந்த ஒரு ஹேபிட்ல உள்ளவன் அதத்தான் பண்ணுவான். பட் சில பேர் கணக்கு பார்ப்பாங்கல்ல, இவ்வளவு பணம் குடுத்து நம்ம டிரான்சாக்ட் பண்ணும்போது நமக்கு லாபம் கிடைக்கலன்னா, அத ஏன் பண்ணணும் அப்படின்னு. அந்த சில பேர் வந்து இதிலிருந்து விலக வாய்ப்பு இருக்கு. பேசிக்கா இந்த எஸ்டிடி மூவ் வந்து யாருக்கு பாதிப்பை கொடுக்கும்னா, இதுவரைக்கும் முதலீட்டாளர்கள சந்தைக்குள்ள லட்சக்கணக்கில இழுத்து, கோடிக்கணக்கான முதலீட்டாளர்கள ஒரே இடத்துல சேர்த்து, இந்த கோடிக்கணக்கான முதலீட்டாளர்கள ஒரு காசினோ மாதிரி கேம்பிள் பண்ண வச்ச இந்தியன் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு தான் இதனால பாதிப்பு. பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஒரு பக்கம் பாதிப்பு, பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் என்எஸ்இ, பிஎஸ்சிக்கும் ஓரளவுக்கு பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்எஸ்இ, பிஎஸ்சிக்காவது இந்த சிறு முதலீட்டாளர்களுக்கு பதிலாக
எஃப்ஐஐ, ஹெட்ஜ் ஃபண்டுன்னு யாராவது வருவாங்க. பட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு நிச்சயமாக இதனால் பாதிப்பு. ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு கசினோ மாதிரி தான் பிளாட்ஃபார்ம்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க வந்து முதலீட்டாளர்களை பாதுகாக்கிற மாதிரி பொதுவெளியில் ரொம்ப பாசாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸினுடைய நஷ்டம் தான் இவங்களுக்கு ஃபீஸாக வருது. ஸோ இதை ஏற்றும் போது அந்த சிறு முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. இது சரியான முறையான்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனிதிங் எல்ஸ் இதை ட்ரை பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ரொம்பவே விஸ்வரூபம் எடுத்துருச்சு. இப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு பிரச்சனையாகும் அளவுக்கு இது வளர்ந்துருச்சு. ஸோ எதை செஞ்சால் இதை சால்வ் பண்ண முடியுன்ற ஒரு கன்ஃபியூஷனில் எதையாவது செய்யணுன்ற மாதிரி தான் இந்த மெஷரை நான் பார்க்குறேன் வழிய இதனால் பெரிய ரெவென்யூ வரணும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கல. சார் பட்ஜெட்ல வந்து உங்களுக்கு இப்போ ரேட்ஸ் வந்து ஸ்பெஷல் நோட்டீஸ் அதுக்காக ஒரு தனியா அதை பத்தி பேசியிருக்காங்க இப்போ இம்பார்ட்டண்டா. இப்போ அண்ட் வி ஆல்சோ சி இன்வெஸ்டர்ஸ் இப்போ ரேட்ஸ் பத்தி நமக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. REIT, Yeah. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ரைட். ஸோ இப்போ அது எஃப்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா நம்ம பார்க்கலாமா? ஏன்னா 6 to 7% என்றைக்குமே தானே வந்து வருது. இன்விட்டும் ரீட்டும் எஃப்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. எஃப்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எஃப்டி தான். இது எஃப்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கார்ப்பரேட் பாண்ட் கிடையாது ஃபர்ஸ்ட். ஏன்னா எஃப்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் சேஃபஸ்ட் ப்ராடக்ட். நீங்கள் பேங்க்ல எஃப்டி போடும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. ரிசர்வ் வங்கி எந்த பேங்க்கையும் ஃபெயில் பண்ண விட்டதில்லை. ஆனால் இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டுக்கும் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரீட், இன்விட் இதெல்லாமே ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களுக்கும் யாருக்கு வந்து அந்த ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி இருக்கோ அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் தானே ஒழிய இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக யூ கேனாட் கால் தீஸ் ஆஸ் ரீப்ளேஸ்மெண்ட் டு ஃபிக்ஸட் டெபாசிட். ஏன்னா அதில் நிறைய சிக்கல் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரீட்டில் ஒரு ஹோட்டலில் வாங்குறீங்க. ஹோட்டலினுடைய வாடகை வந்து எத்தனை பேர் வர்றாங்கன்றதை பொறுத்து இருக்குது. அந்த வாடகை தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ரீட்டில் வந்து இன்கமாக வரப்போகுது. இப்போ கோவிட் மாதிரி ஒரு காலகட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஹோட்டலுக்கு யார் வருவாங்க? இல்லை நம்ம மால்டீவ்ஸில் பார்த்தோமே அந்த மாதிரி ஒரு டூரிசம் திடீர்னு நிற்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருது, இல்லை ஏதோ ஒரு புயல் வருது, இந்த மாதிரி விஷயம் வரும்போது நடக்கும்போது திடீர்னு அந்த ரீட்டினுடைய இன்கம் வந்து மாறிடும். ரீட்டில் வந்து நிறைய ரிஸ்க்ஸ் இருக்குது. கஸ்டமர்ஸ் வந்து வாடகைக்கு இருப்பாங்க பெரிய பெரிய ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் ரீட்ஸில். திடீர்னு வந்து இப்போ ஐடி இப்போ நடக்கிற மாதிரி ஏஐ வந்து ஆட்குறைப்பு அப்படின்னு வந்தாக்கா அப்போ அந்த பில்டிங் மறுபடியும் வாடகைக்கே போகாத ஒரு சூழ்நிலை வரலாம். இதனால் ரீட்டை வந்து ரொம்ப அப்படியே லைட்டாக எடுத்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டே இல்லை. இதே தான் இன்விட்டுக்கும் பொருந்தும். இதெல்லாம் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அதே போல் கார்ப்பரேட் பாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஹை ரிஸ்க் ப்ராடக்ட், வெரி ஹை ரிஸ்க் ப்ராடக்ட். இது எதையுமே தயவு பண்ணி எஃப்டியோட கம்பேர் பண்ணாதீங்க. எஃப்டிங்கிறது ரிலேட்டிவ்லி செக்யூர், ஒரு சேஃபர் ப்ராடக்ட். அதோட இது எதையுமே கம்பேர் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது பேங்க் எஃப்டி. பட் இந்த மூவ் ரீட்டுக்கு கவர்மெண்ட் கொடுத்த இந்த மூவை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் நிறைய லேண்ட் இருக்குது. இந்த லேண்டு வந்து ஐடியலாக இருக்குது. கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த லேண்டை வந்து ஒரு ரீட்டுக்கு மாற்றி அதிலிருந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி அந்த பணத்தை தாங்களே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் தானே 50% 75% ஷேர் ஹோல்டர் இந்த பிஎஸ்யூவில். ஸோ அவங்களுக்கு அதே ப்ரொபோஷனல் ஷேர் ஹோல்டிங் ரீட்லையும் கிடைக்கும். இப்போ நிலத்தை விற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பே அவுட் கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே போயிடும். அது நாட்டில் முதலீடு செய்வதற்கு ஒரு வழியாக இருக்கும். ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை இந்த ரீட்ஸ் வந்து கன்சிடரபிளாக பெருநகரங்களில் கூல் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பாம்பே எடுத்துக்கிட்டிங்கன்னா பாம்பேயில் பிஎஸ்சி லேண்ட் வந்து அன்பிலீவபிள். அப்போ அந்த லேண்டை வந்து ரீட்டில் போட்டு இவங்க டெவலப்மெண்ட் பண்ணாங்கன்னாக்கா எந்த ஏரியாலையுமே வந்து உங்களுக்கு பற்றாக்குறை இருக்காது, லேண்ட் ஷார்ட்டேஜே இருக்காது. அப்போது சடனாக சப்ளை ரொம்ப அதிகமாகிடும். அப்போ ரியல் எஸ்டேட் பபுள் வந்து இதனால் நிச்சயமாக இட் வில் பி பிரிக்ட்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ லாங் டேர்முக்கு வந்து இதுதான் அந்த ரீட்டினுடைய யூசேஜ் வழிய இதை வந்து நீங்கள் எஃப்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு நாளை காலையில் போய் பணம் போடலாம் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. அது ஒரு ஹை ரிஸ்க்கு லாங் கெஸ்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சார், கவர்மெண்ட்டோட நெட் பாரோயிங்ஸ் வந்து 11.7 lakh crores சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சராசரி மனுஷனுக்கு அகெயின் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஷுட் இட் வரி ஹிம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் ஈக்விட்டி மார்க்கெட் ஆர் சராசரி அவங்களோட டெய்லி லைஃப்பில் இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணலாம் சார்? இல்லை, இது எப்படி பார்ப்பாங்கன்னா கவர்மெண்ட் வந்து சந்தையில் வந்து நிறைய பாரோ பண்ணாக்கா அப்போது வங்கிகளுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய பணம் மோர் எக்ஸ்பென்சிவ் ஆகிடும், காஸ்ட்லி ஆகிடும். அதுக்கு மேலே என்பிஎஃப்சிக்காகவும் அதுக்கு மேலே மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே காஸ்ட் ஏறிடும்.
ஸோ கவர்மெண்ட் வந்து ரொம்ப பாரோ பண்ணக்கூடாதுங்கிறது தான் இதில் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இப்போது இந்த வருஷம் கவர்மெண்ட்டுடைய பாரோயிங் பிளான் பார்த்தீங்கன்னா என் பார்வையில் இட் இஸ் ரீசனபிள். அதாவது இட்ஸ் நாட் டூ மச் அண்ட் இட் ஷுட் பி கம்ஃபர்டபிளி கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் இட்ஸ். அதாவது அந்த பாரோயிங் ஸ்மூத்தாக நடக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். அதனால் அது வந்து டெட் மார்க்கெட்ஸை அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ இட்ஸ் ரீசனபிள். அண்ட் இந்த பாரோயிங்கை நீங்கள் எதை வச்சு கம்பேர் பண்ணணும்னா கவர்மெண்ட் எப்படி செலவு பண்ணுது, ஃபிஸ்கல் டெபிசிட் எப்படி இருக்குது. ஸோ வெறும் 0.1 தான் குறைக்கிறாங்க கவர்மெண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட். அப்போ கவர்மெண்ட் வந்து இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் மோடில் தான் இருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 11.2 crores பாரோயிங்னு, கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இந்த வருஷத்துக்கு கேபெக்ஸ் பிளான் 12.2. ஸோ கடன் வாங்குற கவர்மெண்ட்டு அந்த பணத்தை என்ன பண்ணுதுன்னு தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வருங்காலத்தில் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சப்சிடி கொடுக்கறதுக்கோ மக்களுக்கு சும்மா ஒரு பணத்தை டைரெக்டாக கொடுக்கறதுக்கோ வாங்கப்பட்ட பணம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த பாரோயிங் பிளானோட நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானையும் பாருங்கள், கேபெக்ஸ் பிளானை கம்பேர் பண்ணுங்கள். ஃபண்ட் யூட்டிலைசேஷன் ரீசனபிள் தான் நான் சொல்லுவேன். வித் ரெஸ்பெக்ட் டு கேபெக்ஸ் இன்க்ரீஸ், ஸோ இது வந்து இன்ஃப்ரால ஒரு புஷ் கொடுத்துருக்கு. ஸோ ஆன் திஸ் கிரவுண்ட் ஷுட் திஸ் பி ஓவர் வெயிட்டட் ஆர் இதில் டெம்டேஷன் வந்து அவாய்ட் பண்ணுமா இன்வெஸ்டர்ஸ்? ஈவன் கேபெக்ஸ் இன்னும் நடக்கும்னு அது சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது சொல்கிறீங்களா? அது சார்ந்து இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க. இன்ஃப்ரா தீம்ல இப்போ ஹெவியாக போகுது. இன்ஃப்ரா தீம்ஸ் உடைய அட்ராக்டிவ்னஸ் அடுத்த பல ஆண்டுகளுக்கு நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பட் வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம கோவிடுக்கு முன்னாடியிலேருந்து இன்ஃப்ராவில் இன்வெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்ஃப்ரா வேல்யூவேஷன் ரொம்ப மேலே போகும்போது நம்ம இன்ஃப்ராலேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ மறுபடியும் அதுக்குள்ளே போகணும்னா இன்ஃப்ரா வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக வரணும். இப்போ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்தளவு அட்ராக்டிவாக இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ அது இன்னும் அட்ராக்டிவாக ஆகும்போது தான் நீங்கள் வந்து அதுக்குள்ளே போகணுன்றது என்னுடைய கணிப்பு. இப்போ இன்னைக்கு யூ கேன் ஒன்லி வாட்ச். சார், செக்டார் ஸ்பெசிஃபிக் இன்சென்டிவ்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செமிகண்டக்டர்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் பயோஃபார்மா அந்த மாதிரி. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து இப்போ இட் வில் ஸ்டார்ட் கெய்னிங் அட்டென்ஷன் ஆல்சோ, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் நாய்ஸ்னு சொல்லலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இதுலேருந்து எப்படி தள்ளி நிற்கணும்? பட்ஜெட்டுங்கிறது ஷார்ட் டேர்ம் நாய்ஸ் தான், சந்தேகமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் 23,000 கோடி செமிகண்டக்டருக்கு இன்சென்டிவாக கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த பட்ஜெட்டில் அதை கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆக்கி 40,000 ஆக்கிட்டாங்க. கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன் என்ன? செமிகண்டக்டர் உற்பத்தி பண்ணுறவனுக்கு நம்ம வந்து ஏதாவது கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும்? உற்பத்தி பண்ண பிறகு. அதுதான் அந்த இன்சென்டிவ். நீங்கள் ஃபேக்ட்ரி செட் பண்ணுறதுக்கு காசு கொடுத்ததெல்லாம் பழைய கதை. இப்போல்லாம் அப்படி கிடையாது. நீ எவ்வளோக்கு எவ்வளோ உற்பத்தி பண்ணுறியோ அந்த உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்சென்டிவ் கொடுப்பாங்க. இப்போ இன்னையிலேருந்து அந்த உற்பத்தி வரைக்கும் யாரோ ஒருத்தர் ரிஸ்க் எடுக்கணும். அவன் கேப்பில் வச்சு தான் அந்த பிளான்ட்டை போட முடியும், செமிகண்டக்டர் பிளான்ட்டே. இப்போ அந்த பிளான்ட் உற்பத்திக்கு வர்ற வரைக்கும் அந்த கேபிட்டலுக்கு ரிஸ்க் இருக்குது. சப்போஸ் அது ஸ்டெபிளைஸ் ஆகலை, அதுக்கு மார்க்கெட் கிடைக்கல, போதுமான வால்யூம் கிடைக்கல, இதெல்லாம் வந்து செமிகண்டக்டரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்ட் ஸ்டெபிளைஸ் ஆகி அந்த வால்யூம் வர வரைக்கும் செமிகண்டக்டரில் ஒரு தனி நபர் இன்வெஸ்டர் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது இட் இஸ் நாட் அ ரிஸ்க் விச் கேன் பி மேனேஜ் பை யூ. உங்களால் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறது தான் நமக்கு நல்லது. சார், இதுலேயே ஒரு ஃபாலோ கொஸ்டின். அப்போது ஜென்ரலாக எவ்ரி இயர் பட்ஜெட்க்கு அப்புறம் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் என்ன மாதிரி பிக்கெஸ்ட் மிஸ்டேக் நிறைய பண்ணுறாங்க? வாட் ஆர் த காமன் மிஸ்டேக்ஸ் தே டூ? இல்லை, பட்ஜெட்டுக்கு அப்புறம் பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே பண்ண மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது, அதுதான் முக்கியம். பட்ஜெட்டுக்கு அப்புறம் என்ன பெரிய மிஸ்டேக் பண்ண முடியும்? மார்க்கெட் இன்றைக்கே இறங்கிடுச்சு 2%. நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது 2% இறங்கிடுச்சு. நாளை காலையில் திருப்பி எஃப்ஐஐ வந்து விற்பாங்க. ஸோ அங்கேயும் கொஞ்சம் டிப்பு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ரைட், அதுக்கப்புறம் அவங்க விழுந்தப்புறம் என்ன வாங்குறது எப்படி தப்பாகும்? ரைட், சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வாங்கினாங்கன்னா தப்பாகாது. ஜென்ரலாக பட்ஜெட்டுக்கு அப்புறம் பட்ஜெட்டுக்கு முன்னாடிங்கிறது விஷயம் இல்லை. எல்லா நேரத்துலையும் வேல்யூவேஷன் எங்கே சரியாக இருக்கோ அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த ஸ்மால் இன்வெஸ்டருடைய டிசிப்ளின் தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும், டிசிப்ளின் வளரணும். ரைட், அதுதான் இன்றைக்கி இஷ்யூ வழிய பட்ஜெட்டுக்கு அப்புறம் வாங்கினா எங்கே தப்பாகும்னு சொல்கிறது வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை. டிசிப்ளின் கரெக்டாக இருந்தால் அந்த இஷ்யூ ஆட்டோமேட்டிக்காக சார்ட் அவுட் ஆகிடும். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் போய் விழ எது விழுதோ அதை சேஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அது இன்டிசிப்ளின். உண்மையிலேயே அதை வாங்கணுமா கூடாதான்ற ஒரு முடிவை யோசித்து எடுக்காமல் கண்மூடித்தனமாக வாங்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தவிர்க்கணும். பட்ஜெட்டுக்கு அப்புறம் அதை தான் இன்வெஸ்டர்ஸ் தவிர்க்கணுமே ஒழிய
சில இடங்கள்ல வாங்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்கணும். இங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். இது 2ம் பேரலலா சேம் டைம்ல வரணும். தட்ஸ் எ டஃப் திங். பட் அது எல்லா இன்வெஸ்டருக்கும் வரணும். வந்தா தான் ஜெயிக்க முடியும். சார் இந்த பேங்கிங் செக்டர் ரிவ்யூ கமிட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? பிகாஸ் பேங்க்ஸோட டேட்டா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. ப்ளஸ் என்பிஎஃப்சியுமே ரீஸ்ட்ரக்சர் பண்ணணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து ஓகே இப்போ பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கணுமா? இல்லை இது ஒரு ஓவர் வேல்யூவேஷன் ஏரியால தான் இருக்கு அந்த இதை நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? பேங்கிங்ல ஓவர் வேல்யூவேஷன் இல்ல. என்பிஎஃப்சில கொஞ்சம் ஓவர் வேல்யூவேஷன் இருக்கு. இந்த கமிட்டியே எதுக்குன்னாக்கா, அது அவங்க தெளிவா சொல்லல ஸ்பீச்ல. பட் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை இன்னும் ஃபர்தர் ஸ்ட்ரெங்தன் பண்ண போறாங்க. அப்போ பப்ளிக் செக்டர் பேங்க் ஸ்ட்ரெங்தன் ஆகும்போது அது வந்து கவர்மெண்ட்டுக்கு அவங்க ஏற்கனவே போட்ட பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துரும். பப்ளிக் செக்டரை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது கவர்மெண்ட் தான் கேபிட்டல் கொடுத்தாங்க கடந்த 7 வருஷத்தில். 2014 இவங்க வந்த பிறகு பேங்க்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. இன்றைக்கி பேங்க்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது இந்த 7-8 வருஷத்தில் இவங்க போட்ட பணம் இருக்குல்ல பேங்க்ஸில், அதையெல்லாம் அவங்க திரும்ப எடுத்துருவாங்க ஈக்விட்டியை விற்று. ஓகே, அதுக்கு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் 20 பேங்க் இருந்தால் அதை சூப்பர்வைஸ் பண்ணுறது பெரிய தலைவலி. அது குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட்டுடைய டேர்ம் முடியறதுக்குள்ளே நம்பர் ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸின் எண்ணிக்கை வந்து 5க்கு குறைஞ்சிரும். சிங்கிள் டிஜிட் ஷுவர். ஒரு 5 பேங்க்ஸ் தான் இருக்கும். அப்போ எல்லா பேங்க்கையும் merge பண்ணி கொண்டு வரும்போது வேல்யூ எடிஷன் நல்லா இருக்கும். ரைட்? தே வாண்ட் டு ஹேவ் வெரி காம்பேக்ட் பேங்கிங் சிஸ்டம் இன் பப்ளிக் செக்டர். அதாவது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் merge பண்ணால் காஸ்ட் குறையும், அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி கூடும், எஃபிஷியன்சி கூடும், டெக்னாலஜி வரும். அதே போல் இப்போ உங்களுக்கு பேட் லோன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இந்த சீசன் வளர்ச்சிக்கான ஒரு காலம். அப்போ இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ரிஃபார்ம்ஸை பண்ணி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்தாக்கா இவங்க போட்ட ₹1 அவங்களுக்கு ₹4 கிடைக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து இங்கேருந்து ஒரு 4-5 ஆண்டுகளில் 2 மடங்கு பிஸ்னஸ் பண்ண முடியும். 5 இயர்ஸில் பண்ண முடியும். 5 to 6 இயர்ஸில். அப்போ 5 to 6 இயர்ஸில் பிஸ்னஸ் 2 மடங்கு ஆக போகுதுனாக்கா அப்போ அவங்களுடைய புக் வேல்யூ டெஃபினட்டாக வளர்ந்துடும். இன்றைக்கி பப்ளிக் செக்டர் பேங்க்குடைய நிறுவன மதிப்பு ஆல்மோஸ்ட் 1 டைம் புக் வேல்யூ அல்லது அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நல்லா இந்த வளர்ச்சியை வந்து அவங்க ஒரு ஆர்டர்லி டிசிப்ளின் வேலை கொண்டு வந்தால் அவங்களுக்கு 1.5 to 2 டைம்ஸ் புக் வேல்யூ கிடைக்கும். ஸோ பிஸ்னஸ் ஒரு 2 மடங்கு ஆகும். இவங்க நிறுவன மதிப்பையும் உயர்த்துவார்கள். அப்போ அவங்க போட்ட ₹1 அவங்களுக்கு ₹4 கிடைக்கும் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ அது அவங்களுக்கு இட்ஸ் அ ரிட்டர்ன் ஆஃப் தியர் கேபிட்டலில். அதுக்காக தான் இந்த ரிஃபார்ம் எல்லாம் பண்ணுறாங்க. அதே போல் சூப்பர்விஷன், ஓவரால் ஃபைனான்ஷியல் செக்டரை ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டிய தேவை, இது எல்லாம் அவங்களுக்கு கெட்ஸ் டன் வென் யூ க்ளீன் அப் த பப்ளிக் செக்டர். சேம் திங் அப்ளைஸ் டு என்பிஎஃப்சி ஆல்சோ. ஸோ இது 2ம் எக்கானமியோட மிகப்பெரிய இன்ஜின் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அப்போ மிகப்பெரிய எக்கனாமிக் இன்ஜினை இன்னும் க்ளீனாக எஃபிஷியண்ட்டாக வச்சாக்கா அது எக்கானமிக்கு இன்னும் வேகம் சேர்க்கும்னு நம்புகிறாங்க. அதனால் இந்த 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2மே நல்ல அனௌன்ஸ்மெண்ட். இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ல இது ரொம்ப முக்கியமானது. சார், எஸ்ஜிபியோட டாக்ஸ் சேஞ்சஸில் இப்போ வந்து கவர்மெண்ட் ரொம்ப டைட்டன் பண்ணியிருக்கனால இப்போ இதில் வந்து இன்வெஸ்டர்ஸ் அலோகேட் பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஜிபியில் வந்திருக்கிற டேக்ஸ் சேஞ்சு ஏற்கனவே எஸ்ஜிபியை இஷ்யூவில் வாங்கினவங்களுக்கு எந்த பாதிப்பையும் தராது. என்எஸ்சியில் பிஎஸ்சியில் போய் செகண்டரி மார்க்கெட்டில் எஸ்ஜிபி வாங்குறாங்கல்ல, அவங்க நாளைக்கு எஸ்ஜிபியை விற்கும்போது அவங்களுக்கு என்ன டேக்ஸ் ரேட் அப்ளிகபிளோ அதுதான். உதாரணத்துக்கு லாங் டேர்ம் அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடியது. ரைட்? அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி விற்றீங்கன்னா ஷார்ட் டேர்ம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு எக்ஸம்ஷனே கிடையாது. முன்னாடி என்ன இருந்ததுன்னா அந்த 2 வருஷம் கழித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இஃப் யூ கிவ் இட் பேக் டு த கவர்மெண்ட் தேர் இஸ் நோ டேக்ஸ். இப்போ செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கினா டேக்ஸ் இருக்குது. ஸோ எஸ்ஜிபி ட்ரேடிங்கை குறைக்க பார்க்குறாங்க. அதுதான். அதே போல் எஸ்ஜிபியில் ஏற்கனவே இஷ்யூவில் வாங்கினவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வந்து 5 வருஷம் கழித்து திரும்பி கொடுத்தா டேக்ஸ் கிடையாது. அதில் தெளிவாக இருக்கும். ட்ரேடர்ஸ்க்கு தான் இது ப்ராப்ளம். இப்போது கவர்மெண்ட் வந்து இட்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்னு சொன்னீங்க, ரைட்? ஸோ அண்ட் பேட் டெப்ஸும் குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இது வந்து பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்க்கு எவ்வளோ காம்படிட்டிவாக திஸ் கேன் ஆல்சோ மார்ச்? இப்போவே நல்லா தானே காம்பீட் பண்ணுறாங்க பப்ளிக் பேங்க்ஸு. என்ன பிரச்சனை? சி, டெக்னாலஜி இஸ் எ லெவலர். முதல்ல ப்ரைவேட் செக்டருக்கு ஏர்லி மூவர் அட்வான்டேஜ் வந்து டெக்னாலஜியில். அதே போல் ப்ரைவேட் செக்டர் பேங்க் வந்து ப்ராடக்ட்ஸ் நிறைய விற்றாங்க. உதாரணத்துக்கு கிரெடிட் கார்டு விற்றாங்க. அதே போல் நிறைய ஹோம் லோன் அதெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டர் நிறைய விற்றாங்க. இன்றைக்கி எல்லாருமே அதை பண்ணுறாங்க. பெரிய டிஃப்ரென்ஷியேட்டர் ஒன்றும் இல்லை. அப்போது எல்லாருமே அதை பண்ணும்போது யாருக்கு சீப்பர் ஆக்சஸ் டு கேபிட்டல் இருக்கோ, பப்ளிக் செக்டர் பேங்க்கு நிறைய டெபாசிட்ஸ் இருக்குது, சேவிங்ஸ் பேங்க்கில் நிறைய பேருக்கு பணம் இருக்குது.
நிறைய பேர் பப்ளிக் செக்டர் பேங்கை நம்புறாங்க அவங்க பணத்தை வைக்கிறதுக்கு. அப்போ அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. அதே போல் ஜியாகிரபிக்கல் பிரான்ச் நெட்வொர்க் இருக்குது, ஸ்ப்ரெட் இருக்குது. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்கள ஈஸியாக அணுக முடியும். ரைட், ஒரு பக்கம் டெக்னாலஜிக்கல் கேப்பை ஃபில் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் இது இருக்குது. இது எல்லாம் மிஞ்சி வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பப்ளிக் செக்டர் பேங்க்கு இன்றைக்கி ஒரு அட்வான்டேஜாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஈஸியாக வளர முடியும். சப்போஸ் அவங்களுக்கு பேட் டேட் அதிகமாக இருந்து பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததுனாக்கா, அல்லது டெபாசிட் கிடைக்கலனாக்கா அவங்களால வளர முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். ரைட், பேட் டேட்டே இல்லை, புக்ஸு க்ளீனாக இருக்குன்னா அந்த இடத்துலேருந்து அவங்க ஈஸியாக வளர முடியும். இன்றைக்கி அவங்க அந்த ஸ்பாட்டில் இருக்காங்க. அதான் சிம்பிளான பாயிண்ட். ஐடி கம்பெனிக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது சார்? ஃபர்ஸ்ட்லி, இந்தியாவில் இதுக்கு முன்னாடி ஐடி கம்பெனிஸ், நம்ம நாட்டில் உருவாக்கப்பட்ட ஐடி கம்பெனிஸ், நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எம்ப்ளாயீஸ் உருவாக்கின ஐடி கம்பெனிஸ் ஃபாரினில் இருக்கக்கூடிய மற்ற பிஎஃப்எஸ்ஐ கம்பெனிஸ்க்கும் மற்ற செக்டரல் கம்பெனிஸ்க்கும் சேவை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் ஐடியினுடைய வளர்ச்சிக்கான வரலாறு. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த நிறுவனங்கள் இருக்காங்க பாருங்கள், யார் இவங்களுடைய வாடிக்கையாளர்களோ அவங்களே இந்தியாவுக்கு வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படின்னு ஒன்று செட்டப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் கஸ்டமர், அவங்க தான் வெண்டர், ரெண்டுமே ஒரே நிறுவனம் தான். ஸோ இப்படி இருக்கும்போது இங்கேருந்து சேவையை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பேரண்ட் கம்பெனிக்கு அவங்க கொடுக்குறாங்க. இதில் எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாயிடுது. இப்போ லாபத்தை அவங்க இந்தியாவில் சம்பாதிக்கணுமா இல்லை அவங்களுடைய பேரண்ட் கண்ட்ரி பேலன்ஸ் ஷீட்டில் சம்பாதிக்கணுமாங்கிறது ஒரு கேள்வி. இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி இந்தியாவில் டேக்ஸே பே பண்ணாமல் அவங்க பேரண்ட் கம்பெனிக்கு ப்ராஃபிட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தொடர்ந்து வியூ எடுத்துகிட்டு வருதுன்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியுது. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா இது வந்து ஸ்மூத்தாக இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராது. ஸ்மூத்தாக இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், நிறைய ஜிசிசிஸ் இந்தியாவில் செட்டப் ஆகணும், நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கணும், எந்த ஒரு பிரச்சனையோ தடையோ அதுக்கு வரக்கூடாது. அப்படின்னாக்கா இந்த ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை அவங்க உருவாக்கணுன்றது கவர்மெண்ட்டுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு. அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை சேஃப் ஹார்பர் மார்ஜின் அப்படின்னு ஒரு மெக்கானிசம் கிரியேட் பண்ணி கவர்மெண்ட் இந்த பட்ஜெட் மூலமாக உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. இதன் அர்த்தம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட லாபத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட லாபம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஐடி கம்பெனி 15% மார்ஜின் அந்த பிஸ்னஸில் காமிச்சாங்கனாக்கா இன்கம் டேக்ஸ் அவங்கள டச்சே பண்ணாது. 15.5 இந்தியாவில் அவங்க காட்ட வேண்டிய மார்ஜின், மற்றதை அவங்க எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அந்த கண்ட்ரியில் காமிச்சிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த லிட்டிகேஷன்லாம் வராது. கவர்மெண்ட் அவங்க மேலே கேள்விகள் கேட்பது, அவங்கள வந்து போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, ரெய்டு பண்ணுறது, இது எதுவுமே வராது. ஸோ இந்த சேஃப் ஹார்பர் மார்ஜின்ங்கிறது கவர்மெண்ட் இன்றைக்கி இந்த பட்ஜெட் மூலமாக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். நான் இதை எப்படி பார்க்குறேன்னாக்கா, ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற ஜிசிசிஸ் இன்னும் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணி ஆட்களை அதிகரிப்பாங்க, இன்னும் நிறைய பிஸ்னஸை இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க. அதே போல் இன்னும் வரலாமா கூடாதான்னு இருக்கக்கூடிய ஜிசிசிஸ், ஓகே இந்தியாவில் இந்த கிளாரிட்டி இருக்குது, 15.5% மார்ஜின் நம்ம இங்கே கொடுத்துருவோம், பாக்கி 5% எக்ஸ்ட்ரா இருந்தால் 7% எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை நம்ம கண்ட்ரியில் புக் பண்ணிடணும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் இருக்குது பாருங்கள், இங்கிருந்து அங்கு வழங்கப்படும் சேவைக்கான விலையை அவங்க விருப்பம் போல் வச்சுக்கலாம். 15% மார்ஜின் காமிச்சாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வருவாங்க யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ. இதனால் டெஃபினட்டாக வந்து ஜாப் கிரியேஷனுக்கு ஒரு பெரிய கேட்டலிஸ்ட்டாக இந்த அறிவிப்பு அமையும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களில் இந்த சேஃப் ஹார்பர் மார்ஜின் ரொம்ப முக்கியமானது. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை கணிசமாக உயர்த்தும் ஃபார் ஜிசிசி கம்பெனிஸ். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு முக்கியமான சலுகை அல்லது வசதின்னு நான் சொல்லுவேன். சார், இப்போ மேனுஃபேக்சரிங், இவி ரிலேட்டட் கம்பெனிஸ் அண்ட் எஸ்பெஷலி செமிகண்டக்டருக்கு ஒரு புஷ் வந்து இந்த பட்ஜெட்டில் அதோட ஆரம்பம் அடித்தளம் போட்டிருக்காங்க. பட் இதெல்லாமே வந்து ஆக்சுவலி சில்வரோட ரிலேட்டட் தானே. அப்போ சில்வரோட டிமாண்டை இது இன்க்ரீஸ் பண்ணுங்கிற மாதிரி தானே நம்ம எடுக்கணும். பட் ஏன் ஆப்போசிட்டாக சில்வர் விழுந்துட்டு இருக்கு? சில்வர் மேலே போனது ஸ்பெகுலேட்டிவ், கீழே வந்தது ஸ்பெகுலேட்டிவ். இதில் இந்தியாவில் மட்டும் நடக்கக்கூடிய வணிகம் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் வெரி ஹை. நிறைய பேர் இதை பற்றி தெரியாமல் சும்மா வாட்ஸ்அப்பில் படிச்சுட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போய் ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஸ்பெகுலேஷனுங்கிறதே வந்து ஒரு தெளிவான புரிதலோடு செய்யப்பட வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி. அது என்னன்னே தெரியாமல் ஒருத்தர் அதை செய்யக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். தப்பு என்னென்னா அப்படி பண்ணது தான், அதுதான் இதில் ப்ராப்ளம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் வந்து சில்வரில் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஸ்பெகுலேட் பண்ணது தான் ப்ராப்ளம். ரொம்ப சீப்பாக இருக்கும்போது அதை வாங்குறது வேறு. இப்போ நம்மளும் வாங்கியிருக்கோம். அதே போல் அது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஜோன் உள்ள போய் இதுக்கு மேலே இன்னும் ரொம்ப ஸ்பெகுலேட்டிவாக போகும்னு தோணும்போது அந்த இடத்த நம்ம கட் பண்ணிட்டு வெளியே வரணும். இல்லைனா என்ன ஆகும், மேலே போயிட்டு நம்ம எங்கே வெளியே வந்திருக்கணுமோ அதை விட கீழே வந்துடும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போவுமே ஸ்பெகுலேஷனை கம்மி பண்ணணும். எந்த ஒரு சொத்தும்
ஒரு நியாயமான விலையில் இருக்கும்போது நீங்கள் வாங்குனீங்கன்னா, அல்லது நியாயப்படுத்தக்கூடிய ஒரு விலையில நீங்கள் வாங்குனீங்கன்னாக்கா, அது இன்வெஸ்ட்மெண்ட். அது இருக்கக்கூடாத ஒரு விலைக்கு போயிட்டு அங்கேருந்து மேலும் ஏறும்போது, நியாயப்படுத்த முடியாத ஒரு விலையை அடையும் போது நீங்கள் போய் விரட்டி அடிச்சு வாங்குனீங்கன்னா, அது ஸ்பெகுலேஷன். அதே சொத்து தான். அசெட் இஸ் த சேம். இது ரியல் எஸ்டேட்டுக்கும் பொருந்தும், தங்கத்துக்கும் பொருந்தும், வெள்ளிக்கும் பொருந்தும், ஷேர்ஸுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். ஸோ ஃபேர் வேல்யூக்கு கீழே வாங்கணும். ஃபேர் வேல்யூக்கு மேலே போகும்போது வித்துடணும். ஸ்பெகுலேட்டிவ் ஜோனில் வேல்யூ இருக்கும்போது போய் வாங்குறதுங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியது. அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெகுலேட்டிவ் ஜோனில் வாங்கிட்டு அதுலேருந்து ஒரு 20% கீழே வந்தவொடனே வாங்குறது புத்திசாலித்தனம் இல்லை. அந்த பீக் ப்ரைஸுங்கிறது சரியான விலை இல்லை. ஸோ அதுலேருந்து 20% இறங்கிடுச்சுன்னா ஒரு சொத்து சீப் ஆகிடாது. அது சில்வரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டிமாண்ட் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ராதர் இந்த ETF ப்ரைஸுக்கும் அந்த டிமாண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஸ்பெகுலேஷன். சார், டேட்டா சென்டர் செக்டாருக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பேசிக்காக டேட்டா சென்டர் கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு இந்தியாவில் வந்து சொத்துக்களை உருவாக்கி முதலீடு செய்யக்கூடிய ஃபாரின் கம்பெனிஸ்க்கு 2047 வருஷம் வரைக்கும் வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டாக்ஸ் எக்ஸம்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் எக்ஸம்ஷனுங்கிறது ரொம்ப கிளியர் விசிபிலிட்டியை கொடுக்குது. ஓகே, இன்றைக்கி யாரெல்லாம் பிக் இன்வெஸ்டர்ஸ் இன் டேட்டா சென்டர் ஃப்ரம் அப்ராட்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக மைக்ரோசாஃப்ட், கூகுள், இது 2 இருக்குது. இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் கமிட் பண்ண பணமே 3 லட்சம் கோடிக்கு மேலே. இப்போ இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கிறதுனால இந்தியாவிலேயே டேட்டா இருக்கும். இப்போ இந்த டேட்டா வந்து வேறு இடத்துல லாட்ஜ் ஆகாது. இங்கே வச்சுருக்கணும். இங்கே வச்சுருந்தா தான் அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ இவங்க மொத்தத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே பண்ணி இங்கேயே டேட்டா வச்சுருந்தா அது நமக்கு ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டிக்கும் ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற டாக்ஸேஷன், இன்கம் டேக்ஸ் நமக்கு மறைமுகமாக மற்ற வகையில் நமக்கு கிடச்சிரும்னு நான் நம்புகிறேன். ரைட். ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றதுக்கு டெஃபினட்டாக இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஐடியாஸில் இதை நான் நிச்சயமாக இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வரைக்கும் வரலாம் டேட்டா சென்டரில். ஸோ பிக் மணி வரும். இப்போ இவ்வளோ பிக் மணி வரும்போது நம்மளால் வந்து ஏஐ போன்ற விஷயங்களில் இன்னும் வேகமாக வளர முடியும். பிக் இன்வெஸ்ட்மெண்ட் கம்ஸ், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கணும். அதே போல் ஜாப் கிரியேஷன் இது சார்ந்து வரும். அதே போல் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வேகமாக போகும். எல்லாமே இட் இஸ் ஆல் கனெக்டட். ஸோ இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் பிக் மெகா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கேட்டலிஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பிக் ஐடியாஸில் இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷனும் ரொம்ப முக்கியமானது. பட்ஜெட்டில் என்ஆர்ஐக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது சார்? ஃபஸ்ட்டு சப்போஸ் என்ஆர்ஐஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் இருந்து, ஒரு கம்பெனியில் டோட்டல் ஷேர் ஹோல்டிங் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கலான்னு அதை இப்போ 24% ஏற்றிட்டாங்க. பிஎம்எஸ் மூலமாக என்ஆர்ஐஸ் இன்னும் நிறைய பணத்தை போடலாம் அப்படின்றது இந்த பட்ஜெட்டில் வந்திருக்க ஒரு முக்கியமான மாற்றம். ஸோ போர்ட்ஃபோலியோ ப்ராடக்ட்ஸ் என்ஆர்ஐஸ்க்கு இன்னும் நிறைய கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். யூஎஸில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ் நிறைய பேருக்கு இது வரைக்கும் போர்ட்ஃபோலியோ ப்ராடக்ட்ஸில் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுற வாய்ப்புகள் இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதர்ஸாக இருக்கிறத விட என்ஆர்ஐஸாக இருந்தால் இன்னும் ஸ்டேபிளாக கேபிட்டல் இருக்கும்னு இந்தியா நினைக்குது. ஸோ இன்றைக்கி என்ஆர்ஐ வந்து டேப் பண்ணுறாங்க இன்னும் நிறைய பணம் கொண்டு வரதுக்கு. ஏன்னா இன்றைக்கி எஃப்ஐஐஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து விற்றுக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதம் ஜனவரியில் மட்டும் 36,000 கோடிக்கு விற்றுருக்காங்க. போன வருஷம் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு விற்றாங்க. ஸோ எஃப்ஐஐஸை நம்புறதை விட என்ஆர்ஐயை நம்புறது பெட்டர் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வியூவாக இருக்குது. நிறைய ப்ராடக்ட்ஸும் வரப்போது. அதுக்கு இன்னும் திட்டங்கள்லாம் அறிவிப்பு வந்த பிறகு தான் தெளிவு வரும். பட் டைரெக்ஷனலி அவங்க வந்து என்ஆர்ஐஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இதில் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அதாவது ஃபாரின் சிட்டிசன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பாவோட சொத்து, அவங்களுக்கு வந்த சொத்து, என்றைக்கோ அங்கே வாங்கின சொத்து, இதெல்லாம் இருக்கும்ல. இதெல்லாம் விற்கும்போது இப்போ நமக்கு வந்து பேன் நம்பர் வச்சு நம்ம விற்றுட்டு போயிடலாம். ஆனால் சப்போஸ் நீங்கள் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன், வேறு ஏதோ கண்ட்ரியோட சிட்டிசனாக இருக்கீங்கன்னாக்கா, இங்கே நீங்கள் வந்து சொத்து விற்கணும்னா நீங்கள் வாங்கின சொத்து அல்லது உங்களுக்கு தலைமுறையாக வந்த சொத்து பை இன்ஹெரிட்டன்ஸ், நீங்கள் வந்து டேன் நம்பர்னு ஒன்று எடுக்கணும். அதை எடுக்கணும். அதுக்கப்புறம் டிடிஎஸை வந்து நீங்கள் கட்டி உங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி என்னெல்லாமோ பண்ண வேண்டியது. இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த டேன் நம்பரே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சொத்து இங்கே விற்கணுன்னாக்கா, நீங்கள் ஃபாரினில் இருக்கும்போதே யாராவது உங்கள் ரிலேட்டிவ் வராங்கன்னா அவங்களுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்து அவங்கள கூட விற்க சொல்லலாம். நீங்கள் வர வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு இந்த டேன் நம்பரை வாங்க வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு யார் உங்கள் சொத்தை வாங்குறாங்களோ, நீங்கள் விற்கிற லேண்டோ வீடோ வாங்குறாங்களோ
அவங்க தங்களுடைய பெயரில் வந்து இதை டிடிஎஸ்ஸாக கட்டினாலே போதுமானது, அகெயின்ஸ்ட் யுவர் நேம், ரைட்? அதே முடிஞ்சு போச்சு. ஸோ ஈஸியாக ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவில் அசட்ஸ் விற்கிறதுக்கு, அது ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸ், ரியல் எஸ்டேட், ஃப்ளாட், இந்த மாதிரி விஷயங்கள், லேண்டு, இதெல்லாம் விற்கிறதுக்கு இந்த மூவ் ரொம்பவே பாசிட்டிவான மூவ். ஸோ 2 பக்கமும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஈஸியாக அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போகிறது, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நானே பார்த்தேன், ஒரு என்ஆர்ஐக்கு டேன் வாங்குறதுக்கு 1.5 மாதம் ஆச்சு. என்ஆர்ஐ கூட இல்லை, அவங்க வேறு நாட்டினுடைய பிரஜை ஒரு இந்தியனை திருமணம் பண்ணியிருந்தாங்க. அந்த இந்தியன் மறைந்து விட்டார். அதனால் அந்த லேடிக்கு வந்து இந்த சொத்து வருது. அதை விற்று தான் ஆகணும். அவங்க 1 மாதம் ஆச்சு. இப்போ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. என் பேன் நம்பரை கொடுத்து கூட அவங்களுக்கு பண்ணியிருக்கலாம். வேற நான் அதை வாங்கின போது அந்த மாதிரி பண்ண முடியல. ஸோ இது ஒரு முக்கியமான சேஞ்சாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போது நீங்கள் விற்கணும்னா ஈஸியாக சொத்து விற்றுடலாம். அது நீங்கள் இங்கே இருக்கிறவர், உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. வெளியிலேருந்து வரவனுக்கு அதே ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் கொடுக்கணுமா வேண்டாமா? அது பண்ணியிருக்காங்க. இது 2மே பாசிட்டிவான மூவ் தான் நினைக்கிறேன். நிறைய என்ஆர்ஐஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்தியாவில். அதே போல் நிறைய என்ஆர்ஐஸுடைய சொத்துக்களை விற்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த சொத்தை விற்றா இந்த மாதிரி ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா அவங்க இந்த ரியல் எஸ்டேட் பணத்தை எடுத்து மறுபடியும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது 2ம் கனெக்டட். ஸோ இட்ஸ் அ குட் மூவ். சார், ஒட்டு மொத்தமாக இப்போ வந்திருக்க பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்டர் என்ன எடுத்துக்கணும், என்ன லேர்னிங்ஸ் அவங்களுக்கு இருக்கு? ஃபஸ்ட்டு இந்தியன் பட்ஜெட்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு மெச்சூர் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ அப்படியே ஒரு பட்ஜெட்டில் பயங்கர புரட்சிகரமெல்லாம் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதற்கான காலம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப வருஷம் முன்னாடியே முடிஞ்சு போச்சு. இன்ஃபேக்ட் 2000க்கு அப்புறமே அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ ஒரு பட்ஜெட் என்ன இன்வெஸ்டருக்கு சொல்லுதுன்னாக்கா, கவர்மெண்ட் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுமா 1, கவர்மெண்ட்டுடைய வருவாய் வளருமா 2, கவர்மெண்ட் வந்து தன்னுடைய கடனை ஒழுங்காக மேனேஜ் பண்ணுமா 3, வரவு மற்றும் செலவு இது 2த்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை இருக்கு இல்லையா, எல்லா கவர்மெண்ட்டுக்கும் பற்றாக்குறை இருக்கும். இந்த பற்றாக்குறை நியாயப்படுத்தக்கூடியதா, இந்த பற்றாக்குறை செலவுனால வருதா, முதலீடுனால வருதா, இந்த பற்றாக்குறையை ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வருமா, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பட்ஜெட்டில் கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கனாக்கா, வருஷம் 3.5 லட்சம் கோடி எஃப்ஐஐ செல்லிங் வருது. ஆல்ரெடி 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷமும் ஃபஸ்ட்டு மந்த்லேயே 35,000 கோடிக்கு விற்றுட்டாங்க. 36,000 கோடிக்கு. ஸோ இந்த எஃப்ஐஐ செல்லிங் அண்ட் சென்டிமெண்ட்டை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டுக்கு மிக முக்கியமான சேலஞ்ச். அது மட்டும் இல்லை, இந்த எஃப்ஐஐ செல்லிங்னால மார்க்கெட் விழும்போது மார்க்கெட் எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுங்கிறதும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அது இன்றைக்கி டிஐஏ வந்து போட்டுட்ருக்காங்க. 31,000 கோடி ரூபாய் மாத எஸ்ஐபிமா. அப்போ 3.5 லட்சம் கோடி எஸ்ஐபியில் வருது, 3.5 லட்சம் கோடி அவங்க விற்கிறாங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட காம்பன்சேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதனால மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்குன்னு நம்ம நினச்சோம்னாக்கா அது சஸ்டைனபிள் கிடையாது. இதை கடந்து வேற ஒரு மார்க்கெட் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரணுங்கிறது தான் இன்றைக்கி அவசர தேவை. இன்னொரு வருத்தமான விஷயம் அப்படின்னு சொல்லணுன்னாக்கா, யூசுவலாக எமர்ஜிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாடுகளுக்கு ஒரு ஒதுக்கீடு இருக்குது. இந்த ஒதுக்கீடு குறையும் போது நமக்கும் ஒதுக்கீடு குறையலாம், ரைட்? இந்த வருஷம், தட் இஸ் நம்முடைய நடப்பு நிதியாண்டில் இந்த ஒதுக்கீடு அதிகரிக்குது. எமர்ஜிங் மார்க்கெட் ஒதுக்கீடு அதிகரிக்குது. ஆனால் நம்ம நாட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேறு நாடுகளுக்கு பணம் போகுது. உதாரணத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சைனாவுக்கு பணம் போகுது. இது போல் வேறு சில நாடுகளுக்கும் பணம் போகுது. எமர்ஜிங் மார்க்கெட் பிரேசிலுக்கு போச்சு. இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு பணம் போகுது. எப்படியாவது மறுபடியும் நம்ம நாட்டுக்கு இந்த பணத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய ஒரு அவசர தேவை. அதே போல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வந்துச்சுனாக்கா அதனாலேயும் எஃப்ஐஎஸ் வருவாங்கன்றது கவர்மெண்ட்டினுடைய எஸ்டிமேட். அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்னா, எஃப்டிஐ பயங்கரமாக கண்டினியூ ஆகிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி இந்த டேட்டா சென்டர், ஜிசிசிக்கான சேஃப் ஹார்பர் மார்ஜின், அப்புறம் நிறைய துறைகளில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ரேர் எர்த்ஸ் காரிடார்னு ஒன்று போடுறாங்க, டிஃபென்ஸ், இது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இந்தியாவில் ஹை க்ரோத் இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு இவங்க எல்லாம் இதில் சிக்னல் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து எஃப்ஐஐயும் திரும்பி வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. யூஸ்வலாக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எஃப்ஐஐக்கு ஏதாவது ஒரு சலுகையை கொடுத்துருவான், டொப்புன்னு டேக்ஸ் எக்ஸெப்ஷன் இந்த அப்படி அப்படின்னு உடனே வருவான். பட் அது நிலையான பணம் இல்லைன்றது கவர்மெண்ட் வந்து நினைக்குது. இது தவறு இல்லை. இட் இஸ் நாட் ஸ்டேபிள் கேபிட்டல். அது வந்து ஹாட் மணி ஃப்ளோஸ் தான். ஸோ இந்த ஹாட் மணி ஃப்ளோஸை நம்பாமல் ஸ்டேபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டை ஏற்படுத்தி நிறைய பணத்தை
ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு அந்த பணத்தை 20-25 வருஷம் ஸ்டே பண்ண வச்சு, இப்போ டேட்டா சென்டர் போனாலும் வந்தால் இருக்கும், இட் வில் ஸ்டே ஃபார் டெக்கேட்ஸ், ரைட்? இதுதான் பிளான். ஸோ இந்த பிளான் மூலமாக தான் கவர்மெண்ட் வந்து கேபிட்டல் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்குது. ஸோ ஷார்ட் டேர்மாக இந்த பட்ஜெட்டில் கவர்மெண்ட் பணம் கொண்டு வரதுக்கு எதுவும் பண்ணல, லாங் டேர்மாக நிறைய பண்ணியிருக்கு. அதே போல் என்ஆர்ஐசியும் ஒரு லாங் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் வந்து லாங் டேர்ம் ஓரியன்ட் திங்கிங்கை வெளிப்படுத்தக்கூடியவை. ஆனால் ஷார்ட் டேர்மில் அந்த எஃப்ஐஐ பணம் வெளியே எடுத்துகிட்டு போகிற ப்ராப்ளம் இந்த பட்ஜெட்டில் நேரடியாக அட்ரஸ் பண்ணப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து. கவர்மெண்ட் இது தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, இது தெரியாமல் யாரும் இருக்க முடியாது, டெஃபினட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அட் த சேம் டைம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம லாங் டேர்மில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், எஃப்ஐ இப்போ விற்றுட்டு போனால் போகட்டும்ன்ற முடிவு கொடுத்தாங்க. ஆனால் எஃப்ஐங்கிறவன் வந்து ஹீஸ் அ என்டிட்டி ஹூ இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கர். அவனுக்கு வந்து இங்கே பணம் போட்டால் பணம் வரும்னா கணை மூடிட்டு கொண்டு வந்து கொட்ட தான் செய்வான். ப்ராபப்ளி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் விழுந்துச்சுன்னா அவன் மனம் மாறி மறுபடியும் பணம் போடுவாங்கன்றது தான் கவர்மெண்ட்டினுடைய ஆன்டிசிபேஷனாக இருக்கும். இதுக்காக நம்ம வந்து அவனை தனிப்பட்ட முறையில் பெருசாக அவங்கள வந்து எக்ஸைட் பண்ணுறதுக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லைன்னு இந்த பட்ஜெட் நினச்சிருக்கு. இதுதான் இந்த பட்ஜெட்டில் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ த கேம்பிள் இஸ் ஆன் த லாங் டேர்ம், ஷார்ட் டேர்மாக அவங்க வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த பட்ஜெட்டினுடைய எஃப்ஐஐ சம்மந்தப்பட்ட ஒரு தெளிவான ஒரு பார்வை. ஓகே, இது வந்து மொத்த மார்க்கெட்டுக்கும் பாதிக்கும்ன்றது தான் இந்த பட்ஜெட்டை பற்றின ஓவரால் எஸ்டிமேட்டாக நான் நினைக்கிறேன். நீங்கள் நாளை காலையில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இன்றைக்கி எஃப்ஐஐ இல்லை, ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு தான் வர போகிறாங்க. நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர், தட் இஸ் இந்தியன் இன்வெஸ்டர், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இதை பற்றிலாம் அதிகம் கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ எஃப்ஐஐ செல்லிங்க நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ நேரங்களில் எஃப்ஐஐஸ் வந்து விற்று ஒரு நாள் மார்க்கெட்டை லோவர் சர்க்கியூட் 10% கொண்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் கலந்து தான் நம்ம வெல்த் கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த மாதிரி நாட்களில் பேய்த்தனமாக போய் வாங்கியிருக்கோம் அதர் சைட்லேருந்து. ஸோ இன்றைக்கி இந்தியன் இன்வெஸ்டர் எஃப்ஐஐ கடந்து யோசிக்கணும். நம்ம மார்க்கெட்டில் எங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கே வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்குது, எங்கே நமக்கு வந்து சேஃப்டி இருக்குது அப்படின்றத தேடி போய் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து சேஃப்டிக்கு மரியாதையை கொடுக்கறது இல்லைங்கிறது தான். அது தங்கமாக வெள்ளியாக இருந்தால் கூட அது எப்போ சேஃபாக அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம ஆளுங்க வந்து எப்போ சேஃப் இல்லையோ அப்போ தான் ஒரு அசட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதா நான் நினைக்கிறேன். இது மாறணும். இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மார்க்கெட் நடப்புகள், நிகழ்வுகள்லாம் இதை மாற்றும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளவு மாற்றங்கள் வரும். அப்போ அந்த மாற்றங்கள் வரும்போது ஒரு இன்வெஸ்டர் will have to force himself to change. That is how I am seeing this budget. சரி, இப்போ நம்ம இந்த ஒரு ரேபிட் ஃபயரோட இந்த ரவுண்ட் டேபிளில் முடிக்க போகிறோம். ஸோ ஓவரால் பட்ஜெட்டில் உங்களோட வியூவை நீங்கள் எஸ் ஆர் நோவில் சொல்லலாம். ஈக்விட்டி எஸ்ஐபி கண்டினியூ, எஸ் ஆர் நோ? எஸ். பட்ஜெட் டேயோட இந்த மார்க்கெட் ஃபாலை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணுமா இல்லை ட்ராப்பை பார்க்கணுமா? ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஃப்ரா ஃபண்ட்ஸ் கோர் அலோகேஷனா இல்லை கன்சிடர் பண்ண வேண்டாமா? இப்போ கன்சிடர் பண்ண வேண்டாம். கோல்டு அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுமா இல்லை ரிமைன்ஸ் த சேம் ஆர் ஷுட் ஐ டிக்ரீஸ்? டிக்ரீஸ். F&O ரீட்டைலுக்கு இஸ் இட் அ கண்ட்ரோல் ஆக்ஷன் ஆர் வி ஷுட் அவாய்ட் இட்? அவாய்ட். ரேட்ஸ் இன்கம் டூலா இல்லை ரிஸ்க் அசெட்டா? ரிஸ்க் அசெட். டாக்ஸ் சேஞ்சஸை இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோக்கு உடனே பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கணுமா இல்லை லாங் டேர்மில் தான் அதோட இம்பாக்ட் தெரியுமா? லாங் டேர்மில் தான் வரும். இப்போ ஒன்றும் இம்பாக்ட் இல்லை. தேங்க்யூ ஆல். என்ஜாய் யுவர் டே. தேங்க்யூ சார். Thank you, sir.